ஹலோ மக்களே, செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னா விப்ரோ நிறுவனம். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், விப்ரோ வந்து நல்ல ஒரு பெரிய ஒரு ஐடி கம்பெனி, எம்என்சி மல்டிநேஷ்னல் கம்பெனி, நல்ல சம்பளம் தரக்கூடிய கம்பெனி. இதனால் நமக்கு என்ன லாபம் அப்படின்னா, இந்த மாதிரி கம்பெனியில் நம்ம வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையோட ரெவென்யூ, ஸ்டேட்டஸு, லைஃபு இதெல்லாம் கொஞ்சம் மாறிடும். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஜாப் ஆஃபரோடு தான் நான் ரெகுலராக உங்களுக்கு 3 போஸ்டிங்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கேன். எங்கெல்லாம் வேலை இருக்குது அப்படின்றது நான் டெய்லி போட்டுகிட்டே இருக்கேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்டே அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி விப்ரோவில் அனாலிஸ்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்கு வேலைக்கு ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. சரிங்களா? இது வந்து 20/8/2025 பப்ளிஷ் ஆகிருக்கு. ஓகேங்களா? அனாலிஸ்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்கு குர்காம்லேயும் பெங்களூர்லேயும் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு போஸ்டிங் தான் வெளியிட்டிருக்காங்க. சரிப்பா, இந்த அனாலிஸ்ட்னால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த அனாலிசிஸ்ட் வந்து லீகல் அண்ட் காம்ப்ளைன்ஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? மோஸ்ட்லி எல்எல்பி படித்தவங்களுக்கு சரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க இது. நீங்கள் வந்து ஒரு கார்ப்பரேட் லா அந்த ஸ்ட்ரீம்குள்ளே போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதுக்கு நீங்கள் வந்து டெஃபினட்டாக அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஸோ அனாலிஸ்ட் ரோலு லீகல்லையும் காம்ப்ளைன்ஸ்லையும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. என்னப்பா நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா, டிஸ்கவரி அண்ட் டாக்குமெண்ட் ரிவ்யூ, கம்யூனிகேஷன் ரிவ்யூ இது எல்லாமே நீங்கள் பண்ண போகிறீங்க. டிராஃப்ட் பண்ணணும், ரிவ்யூ பண்ணணும், மேனேஜ் பண்ணணும், ரிஸ்க் அனாலிசிஸ் இது எல்லாமே பண்ண போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும். எல்லா ப்ரிலிமினரி ட்ரெயினர்ஸ்க்குமே ரெஃப்ரெஷர்ஸ்க்குமே உங்களுக்கு அசைன்மெண்ட்ஸ் இருக்கும், அதெல்லாமே நீங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ குவாலிட்டி செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்திருக்காங்க. உங்களுக்கு இதுக்கு ப்ரியர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, லைக் 1 to 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு லீகலில் கார்ப்பரேட் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. லீகல் சர்வீஸ் ப்ரொவைடிங் இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா, 1 to 3 years வந்து லீகலில் கார்ப்பரேட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பெஸ்ட்டு. இல்லைனா கூட பரவாயில்ல, நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா மக்களே? இதுக்கு என்ன இன்னும் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு நல்லபடியாக ஃப்ளூயண்ட்டாக பேச தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ நல்லபடியாக இங்கிலீஷ் பேச தெரியணும்ன்றது எதிர்பார்ப்பு. லீகல் டாக்குமெண்ட்ஸ்க்கு, நிறைய லீகல் சர்வீசஸ்க்கு, காம்ப்ளைன்ஸ்க்கு எல்லாமே நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணுற மாதிரி இருக்கும். கேபிட்டல் மார்க்கெட் நாலேஜ் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லிஸ்டட் டிரைவேட்டிவ்ஸ், ப்ரைம் ப்ரோக்கரேஜஸ், செக்யூரிட்டி ஃபினான்ஸு, எல்பி அக்ரிமெண்ட்ஸு, ஓடிசி டிரைவேட்டிவ்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லீகல் அவுட் சோர்சிங் சர்வீஸும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ரொஃபிஷியன்சி எம்எஸ் ஆஃபீஸில் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எம்எஸ்ஏ, எஸ்ஓடபிள்யூ, டிஓஸ் அண்ட் பிஓஸ் இந்த மாதிரி கான்ட்ராக்ட் லைஃப் சைக்கிள் எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இன்வாய்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ண தெரியணும் அப்படின்றதும் எதிர்பார்ப்பு. சரிப்பா, இதுக்கு எல்லாம் எவ்வளோ சம்பளம் அப்படின்னா டெஃபினட்டாக நல்ல சேலரியாக தாங்க இருக்கும். ஏன்னா அவங்க வந்து இது விப்ரோ நிறுவனம் டைரெக்டாக எடுக்கிற ஒரு வேலை. இது வந்து அவங்களுடைய ஃபேமுக்கு நீங்கள் வந்து காம்ப்ளைன்ஸ் டீமில் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ டெஃபினட்டாக இதுக்கு வந்து நல்லபடியாக உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஓகேங்களா? இதை அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளை நவ் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்தராக அவங்களுடைய வெப்பேஜஸ்க்கு எல்லாத்துக்கும் ரீடைரக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணுங்கள். கொடுத்துட்டு அவங்க சொல்கிற டேட்ஸ்க்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா மக்களே? ஆல் தி பெஸ்ட். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.